Welcome to our new video. தமிழிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஸ்லோவாக வீடியோ எடுத்திருக்கேன். என்னென்ன பொருள் வீட்டில் இருக்க பொருள் தான், அந்த கஸ்தூரி மேத்தி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பட்டர் பன்னீர், மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இது எப்போயாச்சும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். இது கடையில் தான் வாங்கி சாப்பிடுங்கிறதெல்லாம் கிடையாது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வீடியோவை தயவு செய்து முழுசாக பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் போடணும். அது சூடானதுக்கப்புறம் ஜீரகம்தான் போடணும். அதுக்கப்புறம் ஆனியன் போடணும். வாங்க ஸ்டெப்பை ஒரு சின்ன மியூசிக்கில் நம்ம பார்த்துருவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணுங்க. அதான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதுக்கப்புறம் சாப் பண்ண கார்லிக்கு ஒரு 3 பல்லு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணது. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி போட்ட உடனே அது மேலே லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உப்பும் சேர்ந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி வரதை நம்ம சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோமே. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தாங்க வரணும். தண்ணி இதுவரை நம்ம சேர்க்கவே இல்லை. தக்காளியில் இருக்க அந்த ஜூஸு, வெங்காயத்தில் வர தண்ணி, இதான் அந்த இது வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா பொடி ஒவ்வொன்றா போடுங்க. இது மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், லைட்டாக மிளகாய்த்தூள், வேறு எதுவும் கிடையாது. போட்டு ஒரு கிண்டி விடுங்க. சரிங்களா? ஆனால் கருக விட்டுறக்கூடாது. சிம்மிலே வச்சு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்யணும். பின்னாடி வரதை ஒரு சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். எண்ணெய் அது மாதிரி கொதிக்கும் போது பிரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் தான் பின்னாடி வர ஸ்டெப்பை ஒரு மியூசிக்கில் பார்த்துருங்க. கிரேவி நம்மளுக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போதைக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா கொஞ்சம் எடுத்து கையில் கசக்கி போடணும். இது எதுக்கான ஒரு நறுமணத்துக்காக தான் போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பட்டரை ஆட் பண்ணுவாங்க. அதை மியூசிக்கில் பாருங்கள்.
லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். நம்ம வந்து பால் ஆடை இருக்குல்ல, அதை சேகரித்து வச்சு அதை லைட்டாக போட்டு இது பண்ணி விட்ருங்க. டேஸ்ட்டு தாறுமாறான டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க பின்னாடி பார்ப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தயவுசெய்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எதாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ப்ளீஸ். நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை வந்து 2 நிமிஷம் அது போல் போட்டால் போதும், வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். புதுவிதமான வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.